ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஹோபி பாவோட ஒன் ஷாட் அன்றைக்கி முடிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட போனஸ் பார்ட் மாதிரி போடுறோம், ஓகேங்களா டியர்? ஸோ நிஜமாவே அன்றைக்கி சாரி அந்த மாதிரி என் பண்ணதுக்கு. ஆனால் நான் அதுக்கு ஒரு போனஸ் பார்ட் போடுற போனஸ் பார்ட்டுன்னு கிடையாது, இன்னொரு பார்ட் போடுற ஒரு ஐடியாவில் தான் அதை அப்படி என் பண்ணேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாரி, மன்னிச்சு என்ன மன்னிச்சிருங்க. ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்றைக்கி எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஹோபி பார்க்கார்ல, ஸோ ஹோபியோட மேரேஜில் வந்துட்டு நிற்கிறீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு அந்த அத்தை பொண்ணு, ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து பயங்கரமாக அழுது நிற்கிறீங்க, பக்கத்தில் நிற்கிறாரு. இதோட முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க, கண்ணில் அப்படி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ சாரா இதை பார்க்குறா, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. ஸோ சாரா அவங்களை கூப்பிட்றா, ஒயன் என்னடியாச்சு, ஏண்டி அலற அப்படின்னு கேட்குறா. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அவளுக்கு பயமாயிடுச்சு, என்னாச்சு இவளுக்கு, நல்லா தான் இருந்தா திடீர்னு ஏன் அப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க, அந்த கண்ணை மூடிட்டு அழுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அப்படியே கண்ணில் வந்து தண்ணி கொட்டிகிட்டே பண்ணிட்டு அவளுக்கு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, ஒயன் என்னடின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதை. ஸோ அப்படியே உருண்டுட்டு போய் விழுறீங்க. அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க, சாரா தான் முன்னாடி நிற்கிறா. அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன கிராப் டாப் போட்டு நிற்கிறா. ஏய் சாரா, அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றினேன், மறுபடியும் மாற்றத்துக்கு நான் காலையிலேயே தானே போட்டிருக்கேன் அப்படிங்கிறா. இல்லடி, நீ வந்துட்டு கல்யாணம் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த அழுகு அப்படி கண்ணால் கலங்கி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு, யாருக்கு அல்யாணம், என்னடி அழுறி இருக்கிற பைத்தியக்காரி, ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு, காலையில் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிற, தூக்கத்தில் கூட அழுகுறியா அப்படின்னு கேட்குறா. சார் தூக்கத்தில் அழுதுனா, அப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கல்யாணமா யாருக்கு அப்படின்னு கேட்குறா. உனக்கு அப்படிங்கிறீங்க. எது என்னக்கா லூசா நீ, எனக்கு எப்படி கல்யாணம் பண்ண, அதுவும் கனவுல கல்யாணம் பண்ண வரைக்கும் போயிட்டியா நீ அப்படின்னு கேட்குறா. இல்லை சாரா, அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவேளை இதுதான் கனவோ, அதாவது இவ இப்படி பேசுகிறா பார்த்தீங்களா, இதுதான் கனவு அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. ஒருவேளை அது கனவாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இதுதான் கனவோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு கிள்ளி பார்க்குறீங்க, வலிக்குது சராங்க வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவளுக்கு ஏதோ அழுதுட்டு இருந்தீங்களேன்னு வருவா, வந்தால் கண்ணத்தை பிடிச்சி நல்லா கீழ்றீங்க. அவளுக்கு சம வலி, அப்படி பலான்னு கணத்துலேயே அரைஞ்சிட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு கிளியிருப்பீங்க. ஏன்டி இப்படி அழிஞ்ச அப்படின்னு கேட்குறீங்க. சனி பிடிச்ச நான் எதுக்கு இப்படி கிளற அப்படின்னு கத்துறா. அது வந்து சாரா, அது கனவான்னு பார்த்தண்டி அப்படின்னு சொல்லவும், அது உன்னை மட்டும் கிளிக்க என்னையடி கிள்ற அப்படிங்கிறா. ஆமாம், நீ ஏடி இங்கே இருக்க மண்டபத்தில் இல்லாமல், ஆமாம் இது என்ன டென்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. பலான்னு மறுபடியும் ஒரு கணத்தில் விட்டு, ஏய் கல்யாணமே இல்லைங்கிற மண்டபங்கிற அது இதுங்கிற என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ கடவுளே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எந்திரிச்சு அந்த நல்லா சுற்றி பார்ப்போம்ல, தொட்டு பார்க்குறீங்க எல்லாத்தையுமே. சாராவையும் தொட்டு பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு கனவெல்லாம் காங்களா, இதான் நிஜம். அப்படியே வந்துட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு வெளியே ஓடி போய் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி லைட்டாக இருட்டுற மாதிரி இருக்குது. என்னடி இருட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சனி பிடிச்ச நாயை விடிஞ்சிட்டு இருக்குதுடி அப்படிங்கிறா. விடிஞ்சிட்டு இருக்கா, இல்லடி இப்போ தான் நான் காலையிலேருந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நேற்று காலையிலேருந்து தாண்டி போட்டிருக்கிறேன், இன்னும் விடிஞ்சிருச்சுடி, ஒரு நாள் முழுசாக தூங்கிட்டு இருந்தா எது நைட்டு எது சாயந்தரம் கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருப்பீங்க ரெஸ்ட் அப்படிங்கிற பேரில். அடுத்த நாள் பகல் வந்துட்டு கிட்டத்தட்ட விடியும் பார்த்தீங்கன்னா 5 மணி. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அவளும் ஊட்டி எழுப்பியிருப்பா, ஏன்னா ரொம்ப அழுதுட்டு இருந்த காட்டிக்கும் அவளும் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு எழுப்பியிருப்பா. ஸோ அந்த விடிஞ்சும் விடியாமல் இருக்கிற ஒரு அந்த டைமில் தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சண்டே தூங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இது ஈவினிங் நினச்சிட்டீங்க. அதுவும் இல்லாமல் அந்த கனவெல்லாம் நிஜம்னே நினச்சி இன்னுமே உங்களால் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ டக்குன்னு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ள சாரா நின்றுட்டு உங்களை ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்டு இருக்கிறா. இவளுக்கு என்னதான் ஆச்சு, காலையிலேருந்து ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா. நீங்கள் தடி பகல் கனவா, ஐயோயோ போச்சு, அதுவும் 5 மணிக்கு பகல் கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்களே, முருகா பழிக்கூடாது, இந்த கனவு மட்டும் பழிக்கவே கூடாது அப்படின்னு அவளை பார்த்து வேண்டிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஜாமத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறப்ப அழுது அதுக்கப்புறம் எழுப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருந்தா யாருக்காவது பயமாக இருக்காதா என்ன? ஸோ அவளும் வந்துட்டு அத்தடிகளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் புள்ளையாரப்பா மன்னிச்சிருப்பா, நாங்கள் இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து 500 தேங்காய் 200 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னால, எவ்வளோன்னு கூட ஞாபகம் இல்லைப்பா. ஒரு வேலை 500ன்னு வேண்டியிருந்தா என்ன பண்ணுறது? ஸோ 500 600 தேங்காயோ உடைச்சாரப்பா, அவளை மட்டும் சரி பண்ணிடு ப்ளீஸ், பழி வாங்கிடாது அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறா. ஏன் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றாதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பைத்தியம் ஆகிட்டீங்கன்னு அவன் நினச்சிருக்கிறா. ஸோ அதனால பிள்ளையாரப்பா ப்ளீஸ்ப்பா நாங்கள் வந்துட்டு தேங்காய் உடைச்சாரோம், ஓகேவா? உன் கோயில் கண்டுபிடிச்சி நாங்கள் 600 தேங்காய் உடைச்சாரு பிள்ளையாரப்பா, இவளை மட்டும் பைத்தியம் ஆக்கிடாது ப்ளீஸ் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ போய் சாரா கிட்ட, சாரா என்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையா, நான் என்ன தெரியும் உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, மறைச்சா கண்டிப்பாக சொல்லிவிடி, கண்டிப்பாக நீ ஏதாவது மறைக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டு அப்படிங்கிறீங்க. நான் எதுவும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன், உங்கள்கிட்ட மறைக்கிற அளவுக்கு எதுவும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறா. சத்தியமாக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் அம்மா சத்தியமாக இல்லடி அப்படிங்கிறா. உண்மையை சொல்லு, என்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறத விட ஒருவேளை யாருக்கும் தெரிய வேணாம்னு நினச்ச ஏதாவது விஷயத்தை வச்சுருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மென்டல் பைத்தியம் ஆகிட்டியா நீ, என்னடி ஆச்சு உனக்கு,
அப்படின்னு சாரா கேட்குறா. சொன்னீங்க என்னடா இது என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறா, அதுவும் பகல் கனவு இருந்தாலும் இருக்கும், இவ வேற அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்லாம் வருது. அதனால மறுபடியும் கேட்குறீங்க சாரா என் மேலே சத்தியம் பண்ணு, இல்லை 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 நீ பிள்ளையாரப்பா பிள்ளையார மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு அவளை பிள்ளையார் மேலே சத்தியம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு ஏய் மென்டல், எனக்கு எதுவுமே மறைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இல்லை ஓகேவா, உங்ககிட்ட எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ எல்லாமே சொல்லுவியா, உண்மை சொல்லு, உனக்கு ஒரு மாமா இருக்கார் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மாமாவா, ஒரு மாமா இல்லை நிறைய மாமா இருக்காங்க. ஏன் அப்படின்னு அவ கேட்குறா. நிறையாவா, இல்லை இல்லை அதில் ஒரு மாமா இந்த ஊரில் இருக்கிறாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பட்டிக்காடு மாதிரி தெரியுதா, என் ஃபேமிலி ஃபுல்லாகவே வேல் செட்டில் எங்கே, ஜப்பானில் அப்படிங்கிறா. எது ஜப்பான்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாடி உனக்கு தெரியாதா, என் தாத்தா எல்லாம் வந்துட்டு ஜப்பானில் தான் இருக்கிறாங்க, ஸோ இங்கே யாருமே கிடையாது ஓகேவா, இந்த மாதிரி கூட எல்லாரும் வந்துட்டு ஜப்பானில் தான் இருக்கிறாங்க, நான் இங்கே படிக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும் அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தெரியுது. ஆமாம்ல இல்லை இருந்தாலும் இருந்தாலும் இந்த தூரத்து மாமா, ஒன்று விட்டு மாமா, ரெண்டு விட்டு மாமா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு வயன், இதுக்கு மேலே ஒன்று விட்டா ரெண்டு விட்டான்னு ஏதாவது பேசுனேன்னு வையேன், சத்தியமா நான் உனக்கு 4 விட்டுருவேன் கன்னத்தில் அப்படின்னு அவன் பேசுகிறா. என்னடா அவ இப்படி பேசிட்டு இருக்கிறா, என்ன பண்ணாலும் எப்படி பேசினாலும் பிடிக்கிட்டு பேச மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்க. இங்கே பாரு நல்லா சொல்லு, உனக்கு யார் மேலே லவ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் எனக்கு லவ்வே பிடிக்காது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும் நடிக்காதடி உண்மை சொல்லு, உனக்கு வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க மேலே லவ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ பிள்ளையாரப்பா, நான் இன்றைக்கே எங்கேயாவது ஒன்று எங்கே இருந்தாலும் சரி இந்த ஊரில் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சி வந்து தேங்காய் உடைச்சாரேன், இவளை மட்டும் கொஞ்சம் தெரிய வைப்பா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உடவே மாட்டேங்கிறீங்க. ஏய் உண்மை சொல்லு, உனக்கு யார் மேலே லவ் இருக்கா, உனக்கு இங்கே மாமா இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஏய் சத்தியமா இல்லடி ஏன்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. உங்களால் முடியல, இல்லை அந்த கனவு பழிச்சாலும் பழிச்சிடும், இப்போ போய் பேசுகிறா, இதாக இருந்தாலும் நான் ஏமாற மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்திட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடுறப்போ கரெக்டாக அந்த இடத்துல டேவோட கார் வந்து நிற்கிது. உங்களுக்கு இதை பார்த்து இன்னும் ஷாக்கு, நடக்குது கனவு நடந்து எல்லாமே ஒவ்வொன்றா நடக்குது அப்படிங்கிறீங்க. அவ என்னடி கனவுல நடந்துச்சு, என்னடி கனவு கண்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா சத்தியமாக சொல்லு, உனக்கு யாராவது மாமா இங்கே இருக்காங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. அவளுக்கு கடுப்பாயிடுச்சு, போட்டு இந்த செருப்பை கழட்டி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ துரத்திட்டு இருக்கிற உங்களை நீங்கள் அப்படியே பயந்துக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஓடி போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு டே மேலே இடிச்சு விழுறீங்க. அவரும் சேர்ந்து அந்த பக்கம் விழுந்துறாரு. ஸோ எந்திரிச்சு பார்க்குறப்ப 2 பேரும் அதாவது புழுதி காடாச்சே. ஸோ அப்படியே சட்டை ஃபுல்லாகவே வந்துட்டு 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி புழுதி அப்பி கிடக்குது. தட் மீன்ஸ் அந்த மண்ணு சாமல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதான் அதில் அவங்க மேலே வந்து அப்பி கிடக்குது. அவள் அங்கே வந்துட்டு தூரமாக தான் நிற்பா. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நீங்கள் பாஸ் பாஸ் சாரி பாஸ் பாஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்ட்டு அவரையும் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன இது பொண்ணு திடீர்னு வந்து இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த அதாவது நீங்கள் வந்துட்டு அந்த டேக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பீங்கல்ல, அது எல்லாமே கனவுல தான், நிஜத்தில் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கனவுலேயே இன்னும் இருக்கிறனால அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறீங்க ஓகேவா, அந்த கனவுலேயே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னுமே. ஸோ அவர்கிட்ட நல்லா பேசுவோம். அவர் வந்துட்டு யார் மணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டே நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறீங்க. டேயா நான் பாஸ்மா அப்படின்னு சொல்லவும், பாஸ் ஆமாம் பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் என்ன ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எப்போ உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அது வந்துட்டு பாஸ் பாஸ் நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணல பாஸ், இப்போ அதெல்லாமே நடக்குது, ஐயோ கடவுளே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கனவுல கண்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சுத்தமாக தெரியல. அவர் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. அங்கேருந்து சாரா பார்க்குறா. ஆத்தாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறா, பாஸ்கிட்டே போயிட்டு வளரிட்டு இருக்கிறா. ஐயோ மென்டல் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக போச்சு, வேலையே கிடைக்காது, சம்பளம் காசு, ஐயோயோ என்ன பண்ணிட்டு இருக்கிற வயனுன்ட்டு பின்னாடி ஓடி வரா. நீங்கள் அவர்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணவும் கரெக்டாக வாயை பற்றி பாஸ் அது வந்துட்டு அவள் தூங்கிட்டு இருந்தாளா, ஸோ அரை தூக்கத்தில் எழுப்பி விட்டேன்னா அதை எப்படி பேசிட்டு இருக்கிறா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுறா. அவர் வயன் இல்லை என்ன இப்போ சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு. பாஸ் கல்யாணம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கல்யாணமா அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு. அவ்வளோதான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே. இப்போது நீங்கள் கல்யாணம்னு ஏதோ சொல்ல வந்து சாரா வந்து உங்கள் வாயை பற்றி இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு டேக்கு என்ன தோணுது அப்படின்னா, சாராவுக்கு டே மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் வருது. ஒருவேளை அதனால தான் அப்படி வாயை பற்றி இழுத்துட்டு போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாராவே பார்த்துட்டு இருக்காரு. அவள் வந்துட்டு பாஸ் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நீங்கள் பாஸ் கல்யாணம் வந்தீங்களா, நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. அவர் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு சாரா அந்த மாதிரி பண்ணவும். சரி அப்போ இவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. லைட்டாக அவருக்கும் சாரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. இது எதுவுமே தெரியாத அந்த ஹோபி இப்போவும் வழக்கம் போல் அந்த வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சின்ன கடையே தூக்கிட்டு வர மாதிரி அது இதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு அவரோட பைக்கில். ஸோ சாரா அவங்கள அந்த டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சு ஃபேஸெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி, இங்கே பாரு வயன் என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருந்த, நேற்று ஃபுல்லாக தூங்கினேன், சரி ஓகே டயர்டாக இருப்பேன்னு நினச்சி விட்டுட்டேன்,
ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி இருந்துச்சு, ஏன்டி இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கிற? அது பாஸ் டி, அவர்கிட்ட போயிட்டு லூஸ் மாதிரி பெணாத்திட்டு இருக்கிற. ஏதோ மண்டலுக்கு இது அடிப்பட்டதா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுறது? 2 பேத்துக்கும் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது தெரியும்ல அப்படிங்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க. ஏவா சாரா, கெட்ட கனவு சாரா அப்படிங்கிறீங்க. கனவா? கெட்ட கனவா? என்ன கனவு அப்படின்னு கேட்குறா. ஐயோ வேணாம். ஏம்மா சாமி, என்ன ஒரு கனவு, அவ்வளோதாண்டி, உயிரே இல்லை தெரியுமா, கனவுலே செத்துருப்பண்டி அப்படிங்கிறீங்க. என்ன முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கவும், அதுவா, உனக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆன மாதிரி கனவு கண்டடி, நீதான் அவர் எப்போ பார்த்தாலும் அத்தை பொண்ணுன்னு சொல்லுவார்ல, அந்த அத்தை பொண்ணே நீதாண்டி அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. இது பெரிய ட்விஸ்டாக இருக்குது, எனக்கே தெரியாமல் நான் எப்படி அவருக்கு அத்தை பொண்ணு ஆனேன் அப்படின்னு சிரிக்கிறா. ஏய் விளையாடாத, எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு கனவு மாதிரியே தெரியல இது வரைக்கும், இப்போ கூட நினச்சா பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓ, இப்போ கோபிக்கு எனக்கு கல்யாணம்னா உனக்கே பயமாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு இன்னும் சாரா கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க, அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ இருக்குது, நீ தானே மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லையா, நான் எதுவும் மறைக்கல, நான் மறைக்கலடி அப்படிங்கிறீங்க. பின்ன அப்புறம் உனக்கு எதுக்கு கோவம் வருது, எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது வந்துட்டு உனக்கு தெரியும்ல, எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன சின்ன இல்லை, ரொம்ப பெரிய க்ரஷ் இல்லை, லவ் அஃபெக்ஷன் எல்லாமே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தெரியும் தான், ஆனால் நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி பதறிட்டு சொல்லுவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடி அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு செமையாக சிரிப்பாக வருது. நீங்கள் அப்படியே கனவுலாம் அழுதெல்லாம் நினச்சி நினச்சி சிரிக்கிறா. இதுக்கு தான் அவ்வளோ அழுதியா தூக்கத்தில் கூட அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி சிரிக்கிறா. நீங்கள் என் நிலைமையை நினச்சா உனக்கு சிரிப்பாக இருக்கா? சரி சரி, அதாவது அவளுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவடா சாமி கனவா, நல்ல வேலை கனவு அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அந்த பக்கம் ஹோபியை வழக்கம் போல் வாங்கிட்டு வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு சாரா பார்க்குறா. ஏய் வாழுடி அப்படின்னு சொல்கிறா. ஆ, ஏன் ஆளா அப்படின்ட்டு அப்படியே தான் வந்து போய் பார்க்குறீங்க. ஹோபி தான் பார்த்து உங்களுக்கு செம கடுப்பாகுது. ஏண்டா அத்தை பொண்ணு சொல்லி கடைசியில் என் ஃப்ரெண்டே அத்தை பொண்ணு ஆக்கிட்டேல, இன்னும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. அவர் வண்டி ஆப்போசிட்டில் ஃபாஸ்ட்டாக வருது, நீங்களும் போகிறீங்க. அவர் என்னடா விலகாமல் வந்துட்டே இருக்கிறான்னு பார்த்துட்டு அவரே வண்டி ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ஹோபி அரமண்டை, ஏன் ஏன் இப்படி வந்து வண்டிக்கு நடுவில் விழற, விட்டா செத்துருவ போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் இன்னில நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் காலர் பிடிச்சி, டே யாரும் ஒத்த பொண்ணு அப்படின்னு மிரட்டுறீங்க. அவரு என்னாச்சு, அப்படியே அரமண்டை லூஸ்க்கு இது ஆகிட்டே, எங்காவது அடிச்சுக்கிது மண்டையிலுக்கு அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு கேன்சல் பண்ணு. அத்தை பொண்ணு நீங்கள் வர இல்லை, எதுக்கு வர, யார் உன்னோட அத்தை பொண்ணு சொல்லு முதல்ல, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அவரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன, நான் போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் அதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கனவுல கேட்ட மாதிரி இருக்குது. ஆ, இல்லை இல்லையே, நீ தான் அன்றைக்கி சொன்ன ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிவிடு உன்னோட அத்தை பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தியே அப்படிங்கிறாரு. அது வந்துட்டு சொன்னதான், ஆனால் மற்ற பொண்ணுக்கெல்லாம் சொல்லு அப்படிங்கிறீங்க. அத்தை பொண்ணுக்கு தானே, அத்தை பொண்ணுக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணணும், லூசாடி நீ அப்படிங்கிறாரு. இல்லை அது வந்து, ஐயோ இவன் அத்தை பொண்ணு யார், அப்போ நிஜமாவே யாராவதா, இல்லை சாரா போய் சொல்லிட்டாளா, கனவெல்லாம் படிக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு பார்த்துருக்குறீங்க. ஸோ ஹோபி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, இந்தா போய் குடி, கொஞ்சம் பசியில் இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன்ட்டு நிறைய ஜூஸ்லாம் கொடுக்குறாரு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, அப்புறமா இந்த சின்ன சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாரு. நிறையா ஸ்நாக்ஸ் பட்டலெல்லாம் அப்படியே வந்து கையில் நப்பி வைக்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க, கையில் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இன்னொரு பார்சல் இருக்குது, அதாவது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு சாராவுக்கு இருக்கும்ல, அவளுக்கு எடுத்து கொடுத்து, இது அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு டவுட் வருது. இது எனக்கு எதுக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது, நீ தான் இங்கே பெரிய இன்ஜினியர் ஆச்சே, ஸோ உன்னை கரெக்ட் பண்ணால் தானே, தட் மீன்ஸ் உன்னை வந்துட்டு இது மாதிரி நல்லா ஏதாவது பண்ணால் தானே என்னோட அத்தைப்பட்டு பார்க்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ சாராவுக்கு எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாராவுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, நீங்கள் 2 பேர் தானே இன்ஜினியர், அதனால தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இல்லை உண்மை சொல்லு, சாரா தானே உன்னோட அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் லூசா நீ, இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஹோபி வந்துட்டு இவளுக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு காலேருந்து ஒரு மாதிரி வியர்டாகவே பண்ணிட்டு இருக்கிறாளே, வந்தா பிடிச்சி அப்படின்னு பார்த்துருக்கிறப்ப அந்த பக்கம் சாரா வரா. ஏய் சாரா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவளுக்கு காது கேட்கல. குள்ள வாத்திங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கூப்பிடுறாரு. யாரை பார்த்துக்குள்ள வாத்தன்னு சொல்லிட்டு கத்திட்டு வரா. இது அப்படியே உங்களுக்கு பார்க்குறீங்க, ஷாக்காக இருக்குது. கனவு கனவுல குள்ளவாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிஜத்தில் நடந்தது கனவுல சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ எது கனவு எது நிஜம் அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கீங்க. குள்ளவாச்சு நீங்கள் கனவுல கூப்பிட்டானா நிஜத்தில் கூப்பிட்டானா, இது கனவாக இருக்கும் அப்படின்ட்டு இது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவளும் வரா, ஏன்னா ஹோபி கூப்பிட்டுருப்பார்ல குள்ள வார்த்தைங்க வான்னு சொல்லிட்டு, அதனால அவளும் வரா. வந்துட்டு என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ ஹோபி வந்துட்டு, ஏய் குள்ள வாத்து இங்கே வா, ஏன் உன்னோட ஃப்ரெண்டுக்கு தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா என்ன, வந்து பிடிச்ச ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக பண்ணிகிட்டே இருக்கா,
இவ பேசுறதும் புரியல, நடந்துக்கிறதும் புரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ உனக்கு இப்போ தான் இருக்குது, ஆனால் எனக்கு விடிய காலை 5 மணிலேருந்து இப்படி தான் இருக்குது, ஏன்டாவில் எழுப்பணும்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வர. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாய் பற்றி எப்படி கூட்டிகிட்டு போயிடுறீங்க, வாடி வாய் முடிட்டுன்ட்டு. ஸோ ஹோபி வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. நீ கிளம்பு முதல்ல அப்படிங்கிறீங்க. ஏய் என் அத்தை பொண்ணை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு. உன் அத்தை பொண்ணு இல்லை சொத்த பொண்ணு இல்லை கிளம்புடா அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து கிளம்புற மாதிரி தெரியல, வழக்கம் போல் அந்த வண்டியை நிறுத்திட்டு ஒரு கோடையை பிடிச்சிட்டு சார் வந்துட்டு அப்படியே கையை கட்டி அந்த வண்டி மேலே அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த பக்கம் அங்கெல்லாம் வேலை வேலை பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் திரும்பி திரும்பி சாராவே பார்க்குறீங்க. இவன் என்ன பார்க்குறானா சாரா பார்க்குறானான்னு. அவர் உங்களை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, ஆனால் உங்கள் பின்னாடி சாரா தான் இருக்கிறா. ஒருவேளை இங்கிருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியுதோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடி வரீங்க. ஓடி வந்து ஹோபி உட்காந்துக்கிற அதே இடத்துல உட்காந்து இப்போ நீங்கள் நின்ன இடத்த பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் நின்ன இடத்த பார்த்தா அந்த பக்கம் சாரா இருக்கால, ஸோ அதுவும் சேர்ந்த கவராக இருக்குது. என்னது இப்போ இவன் என்ன பார்த்தானா அவளை பார்த்தானா, அவளை கேட்டால் இல்லவே இல்லைங்கிறா. இப்போ இவன் யாரை பார்த்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவரும் உங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களோட மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கும் வந்தவங்க அவரை பிடிச்சி தள்ளினீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, போயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு நிஜமாவே தலைக்கு அடிபட்டுருச்சா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கமே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இவன் என்னதான் பார்க்குறானா, ஆனால் நான் இவன் அத்தை பொண்ணு கிடையாதே. அப்போ யார் இவனோட அத்தை பொண்ணு, என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த பைத்தியம் இவனுக்கு இது பைத்தியமா இல்லை நான் பைத்தியமா அப்படின்னு உங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி வேலையை செய்ய முடியல, ஒரு மாதிரி பேத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஹோபி இந்த மாதிரி வண்டியில் நின்றுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த பக்கம் பக்கத்துலேயே டேயோட கார் இருக்குதுல்ல, ஸோ அவர் அங்கே நின்றுட்டு அதாவது கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே அவரும் வந்துட்டு ஒரு கோடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேலை நடக்கிறது பார்க்குறாராம். ஐயா யாரை பார்க்குறாரு, சாராவை பார்த்துருக்காரு. ஸோ அப்படியே சாரா பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு க்யூட்டாக ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் எதுக்கு அவள் கல்யாணம்னு சொன்னா, அப்போ ஏன் ஒயினை பிடிச்சி அப்படி தள்ளிட்டு போனா, அப்போ ஒரு வேளை என்னை கல்யாணம் பண்ணுறதை பற்றி ஏதாவது பேசியிருப்பாளோ, ஸோ அதை ஒயின் என்கிட்ட சொல்ல வரங்காட்டிக்கு அப்படி இழுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு இவருக்கு ஒரு கனவு. ஸோ இப்போ இங்கே டே இருக்கார்ல, ஸோ இப்போ தான் டே வந்துட்டு வாட்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஹோபியும் அதே மாதிரி டே எப்படி பார்த்துட்டு இருக்காரோ அப்படி தான் ஹோபி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமாம் இவன் யார் புதுசாக இங்கே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு இது பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹோபி கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் டே வந்துட்டு ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் பார்த்துட்டு ஆ ஆ அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு யாரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் ஹோபி வந்துட்டு அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீ யார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதுவும் ஏதோ தவளைக்கு சட்டை போட்ட மாதிரி இப்படி பச்சை கலரில் வந்து ட்ரெஸ் போட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தவளைக்கு பேண்ட் சட்டை போட்டேன்னா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இது கோட்டு சூட்டு அப்படிங்கிறாரு. அதான் அப்படி இருக்குது, அடிக்கிற வேலை கோட்டு சூட்டை பாரு அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதை தானே நானும் கேட்குறேன், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ப்ரோ இந்த ப்ராஜெக்டே என்னோட தான் ப்ரோ அப்படின்னு சொல்லவும் உன்னோடதா, அது வந்துட்டு ஓகே ஓகே ஓ நீ தான் ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ப்ரோ நான் தான் ஓனரு. சரி ஓகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். 2 பேர் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. ஸோ அதுவா அங்கே ஒரு பொண்ணு தெரியுது பார்த்தியா, அந்த பொண்ணு தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. அந்த இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க, சாராவும் இருக்கிறா. இவருக்கு பக்குங்குது. என்ன சாராவை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். பக்கத்தில் பக்கத்தில் அதோ அந்த அரமாண்டை அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வயனா அப்படின்னு இப்போ தான் அவருக்கு உயிரே வருது. வயன்தான், நீங்கள் யாரை பார்க்குறீங்க, நீங்கள் பதறத்தை பார்த்தா சாரா மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. அது வந்துட்டு ப்ரோ ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு அந்த பொண்ணு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லவும் நானும் மாதக்கணக்காக இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த அரை மணி நம்பரே கிடைக்கல, அதில் அவள் ஃப்ரெண்டு நம்பர் வரைக்கும் போயிட்டா, அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் வந்துட்டு பாஸ் தானே, ஸோ ஒயின்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன், ஏதாவது ஒயினோட நம்பரை நான் வாங்கி தரேன், நீங்கள் எப்படியாவது பேசி சாராவோட நம்பரை வாங்கித்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வரும்போது டே தான் கூப்பிட்டு ஒயன் ப்ராஜெக்ட் பற்றி அடிக்கடி உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கும், ஸோ உன்னோட நம்பர் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளும் அதை நீங்களும் கொடுத்துட்றீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹோபி சாரா கிட்ட போயிட்டு எக்குள்ளே வாத்து இங்கே வா ஏன் அப்படின்னு கூப்பிடவும் என்ன இப்போ எனக்குள்ளே வாத்துன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நட்டை வாத்துன்னு கூப்பிடுவா, ஆனால் நீக்குள்ளே ஏதாவது இருக்கிறக்குள்ளே வாத்து தான் கூப்பிடுவேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா என்னோடய ஃபோன் வந்துட்டு எங்கேயோ கீழே போட்டேன் போல இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது, அதனால என்னால் கண்டுபிடிக்க முடியல, நம்பர் சொல்கிறேன் ஒரு டயல் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆடா இதுவா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை ஹோபிக்கிட்ட கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கோ, நான் வந்து ஃபோன் வாங்கிக்கிறேன், எனக்கு இப்போ வேலை இருக்குது, அதனால் நீயே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ ஓகேவா, ஸோ திரும்ப திரும்ப கால் பண்ணிப்பாரு, ஃபோன் எங்காவது கிடக்குதான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் பாரு எங்கெங்கெல்லாம் போனியோன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஸோ இந்த பக்கம் ஹோபி பாரா ஃபோனே கையில் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே இந்த இடத்துல வந்து டேயோட நம்பர் தானே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாரு, எனக்கு கேட்டால் சொல்லணும் அப்படின்ட்டு, அதனால் டேயோட நம்பர் போட்டு சேவ் பண்ணி அதாவது கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே டேக்கு தான் நம்பர் போகுது. அவருக்கு செம ஹாப்பி, மச்சான் நம்பர் வாங்கி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்துட்டு என்னென்னு சேவ் பண்ணிக்கிறாருன்னா
மிஸ்ஸஸ் டே அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி வேற பார்த்துட்டு அவரோட ஃபோனில் சாராவோட நம்பரை மிஸ்ஸஸ் டே அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஹோபிக்கு வந்துட்டு உங்களோட நம்பர் வந்துட்டு டே வாங்கி கொடுத்துருப்பார்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹோபி அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிட்டு 2 பேர் பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டுட்டு அப்படியே ஆளுக்கு ஆள் அதாவது மூஞ்சி மூஞ்சி பார்த்து சிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு ஈடு சிரிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாகுது அவங்களுக்கு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அப்படியே வேலை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவங்களோட மண்டக்குள்ள அப்பப்போ ஹோபி வந்துட்டு என்ன பார்க்குறானா சாரா பார்க்குறானா, சாரா தாட்ட பொண்ணா இல்லை வேறு யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதே தான் உங்கள் வேலை. இப்போது ஸ்டே வந்துட்டு இந்த சைட்டுக்கு வந்திருக்காருல சார், இந்த சைட்டில் விசிட் பண்ண வந்திருப்பார்ல. ஸோ இன்னும் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஒரு டென்ட்டில் இருக்காரு. இப்போ அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஹோபி சேர்ந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2 பேரும் வந்துட்டு எல்லாரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறது, அதாவது நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு அந்த மாதிரி வந்துட்டு ஜாயின் ஆகிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் நல்லா ஹாப்பியாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, சுற்றி பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இப்போ எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்களா. என்ன இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் டவுட் வருது, சாராவுக்கும் டவுட் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்கீங்க, அதனால் கண்டுக்கல. இப்படி தான் 3 வாரம் ஆயிருக்கும். ஸோ 3 வாரமே இணை பிரியாமல் எல்லாரும் அதே இடத்துல டே வந்துட்டு அவரோட கால் மேலே ஏறி வந்துக்கிறது, ஹோபி வந்துட்டு அவரோட பைக்கில் ஏறி வந்துக்கிறது, கொடை முடிச்சுட்டு உங்களை பார்க்குறது, இதேதான் வேலை. அடப்பாவீங்களா, என்னடா பார்க்குறீங்க, என்னத்தடா பார்க்குறீங்க, யாரா பார்க்குறீங்க, யாரை பார்க்குறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இருக்குது. ஆனால் இப்போது அதாவது டே வந்து உங்களுக்கு பாஸ் ஆச்சே. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு எதுவும் ஹோபிக்கிட்டே கேட்க முடியாது, டே கிட்டே கேட்க முடியாது. அதனால அப்படியே அமைதியாக எங்கேயும் வராமல் அங்கேயே தான் நிற்கிறீங்க. இப்படியே தான் ஒரு 3 வாரம் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் காணோம். ஓகேவா, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் திரும்பி பார்க்குறீங்க காணோம். சாராவும் திரும்பி பார்க்குறா, ஆனால் ஆளையே காணோம். என்னது, ஏ வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா. ஸோ நீங்களும் ஏன்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அவங்க 2 பேரும் எல்லாரும் அந்த இடத்துல தானே இருப்பாங்க, பாரு இன்னைக்கு காரை காணோம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஹோபியோட வண்டி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏய் ஹோபியோட வண்டி இருக்குதா, ஆனால் மூடி வச்சிருக்காங்க பாரு. அவர் இருந்தால் அந்த வண்டி மூடி வச்சிருக்க மாட்டாங்க, ஏறி உட்காந்துட்டு தான் இருப்பாரு. 2 பேர்த்தையும் காணோம்டி, காலையிலேருந்து நான் பார்க்குறேன், காலையிலேருந்தே காணோம் அப்படிங்கிறா. ஆமாடி 2 பேர்த்தையும் காணோம். ஒரு வேலை ஏன்னா வெள்ளுக்கு போயிருக்காங்களா 2 பேரும், அதாவது ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா. ஸோ அதனால வெள்ளுக்கு சுற்றி பார்க்க போயிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அப்படி தான் டைம் போகுது, ஆகுது. மணி வந்துட்டு 10 ஆகுது, 11 ஆகுது, 12, 1, 2, 3 அப்படி ஆகிட்டே இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, அந்த பக்கம் வந்துட்டு வரவே இல்லை. அவ்வளோ அப்படிதான் என்னவோ தெரியல. சாரோ வந்துட்டு அந்த இடத்துல டிவி பார்த்துட்டே இருந்திருப்பா. ஆனால் டக்குன்னு மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் போல். என்னது நம்ம ஏன் அவர் நினைக்கிறோம், அவர் இங்கே இல்லைனா நமக்கே அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது. சேச்சா, ஏய் சாரா நீ மொரட்டு சிங்கிள்டி, இதெல்லாம் நீ வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறா. ஈவினிங்கே ஆகிடுச்சு. எல்லோரும் ஒர்க் முடிஞ்சு அவங்களோட டென்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி எந்தளவுக்கு வேலைலாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நீங்களும் டென்ட்டுக்கு வரீங்க. வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இந்த இடமே ஃபுல்லாக வந்துட்டு இருட்டாக்குற மாதிரி இருக்குது. என்னடா இது, சுற்றி எல்லா பக்கமும் வந்துட்டு லைட் இருக்குது அவங்கவுங்க டென்ட்டுக்கு, நம்ம டென்ட்டில் மட்டும் கரண்ட் இல்லை. அத்தாடி ஏதாவது பிரச்சனையா, போச்சு நீ கொசு கடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறீங்க. அதாவது கிட்ட வர ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மின்மினி பூச்சி. ஓகேவா, ஸோ நல்லா இருட்டாக இருக்குது உங்களோட டென்ட்டுக்குள்ளே. ஸோ டென்ட்டுக்குள்ளே வரும்போது கரெக்டாக அந்த டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு அழகாக மின்மினி பூச்சியாக வந்துட்டு கொஞ்சமாக வருது. என்னவோ தெரியல, உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. 2 பேரும் அப்படியே அதை தொட்டு பார்க்குறீங்க. அவ்வளோ இருட்டுக்குள்ளே அந்த மின்மினி பூச்சி எப்படி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. லைட்டாக அந்த இடத்துல சில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. என்னடா அது காற்றெல்லாம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபீல் நல்லா இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த ஒரு மாதிரி வெளியே இருந்தாலும் அந்த சில்லுன்னு காற்று வந்துச்சு. ஸோ அது அப்படியே எங்கேருந்து காற்று இவ்வளோ சில்லுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறீங்க. ஸோ வெளியே வந்து பார்க்குறப்ப 2 பக்கம் ஏர் கூலர்லாம் இருக்குது. என்னடா அது ஏர் கூலர்லாம் இருக்குது 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வரும்போது ஒவ்வொரு லைட்டாக அப்படியே ஆன் ஆக ஆரம்பிக்குது. பாருங்களேன், அவ்வளோ செம்ம அப்படியே க்யூட்டாக அப்படியே ஒவ்வொரு லைட்டும் ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ஆன் ஆகுது. அப்படியே எந்த இடத்துக்கு அப்படின்னா மேலே வந்துட்டு ஸ்கைக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஓகேவா, அது வந்துட்டு இது ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறப்போ. கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சமாக தூரமாக வந்துட்டு அந்த ஹார்ட் ஷேப்பில் லைட் வந்துட்டு ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எண்ட் ஆகிறப்போ அது வந்துட்டு ஸ்கையில் போயிட்டு முடிகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நிஜ மாதிரியே ஃபீல் ஆகலை. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க 2 பேருமே. அங்கே பார்த்துட்டு இருக்கிறப்போ கீழே வந்துட்டு ஒரு சத்தம். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு அரமண்டை அப்படின்னு சத்தம், இன்னொரு பக்கம் சாரா அப்படிங்குது. 2 பேரும் குடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சமஷாக்கு ஹோபி தான் உங்கள் அதாவது நீங்கள் நிற்கிறீங்களா. ஸோ நிற்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு முட்டி போட்டு நின்று ஃப்ளவர் பொக்கே எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை அப்படியே கை நீட்டி அரமாண்டேன் அப்படிங்கிற மாதிரி நீட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாரா கிட்ட அது உங்களுக்கு இதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. பாசே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாராவுக்கு அப்படியே தலையகிருந்தது. என்ன இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவளே கிளி பார்த்துட்டு இருக்கிறா. நீங்கள் வந்து சாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதையே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்களா. அது ஒரு ஷாக் உங்களுக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்க்கல தான், நீங்கள் எதிர்பார்க்கல இதெல்லாம். ஸோ அப்படியே அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க.
ஸோ இந்த பக்கம் ஹோபி எவ்வளோ நேரம் முட்டி போட்டு நின்றுட்டே இருப்பார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் இன்னுமே அங்கே டேவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. டே அங்கே முட்டி போட்டு நின்றுருக்காரு. சாரா வந்து ஒரு ஷாக்லேயே நின்றுட்டுருக்கா. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி நின்றுட்டு அவங்க ஐ கான்டாக்ட் அங்கே போயிட்டு இருக்குது. அங்கே 2 பேத்துக்கு ஐ கான்டாக்ட் போது ஓகே. ஆனால் நீங்கள் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஹோபி கடுப்பாயிடுச்சு. அப்படியே தலையிலேயே ஒரு போட்டு யாரமாட்டேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. திரும்பினா அப்படி நல்லா க்ளோஸ் அப்பில் ஹோபி நின்றுருக்காரு. வழக்கமாக போயிட்டு நீங்கள் கட்டி பிடிப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஒன்றும் தெரியல. பட் இப்போ வந்துட்டு அவர் அப்படி நிற்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி வந்துட்டு கொஞ்சம் அந்த ஷைனஸ் எல்லாம் வருது. பாரா என்ன டாமு உனக்கு ஷையெல்லாம் கூட ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு வந்துட்டு இது கனவு மாதிரியே இருக்குது. கிளி கிளி பார்த்துக்கிறீங்க. அப்படியே உங்களோட தடை பிடிச்சி நீங்களே கிளி பார்த்துக்கிறீங்க. தடி வலிக்குது கனவு இல்லை நினச்சிதான் அப்படின்னு நினச்சிட்டு ஹோபியவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரு உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு புரியல. அவர் வந்துட்டு அத்தை பொண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏ எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஏய் அரமாண்டை ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆமாம் இப்போ எதுக்கு அரமாண்டேன்னு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி கோவம் வர ஒரு பக்கம் வருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மண்டை முழுசாக இல்லை அரமாண்டை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு உங்களை அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அப்படியே வந்துட்டு என்ன முடிவில் தான் இருக்குது. அப்போ அரமாண்டேன் தான் கூப்பிடுவேன். அவளுக்கு பாரு எவ்வளோ முடி இருக்குன்னு சொல்லி சாராவை காட்டுறாங்க. அது வந்துட்டு அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஹோபிக்கிட்ட. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அப்படின்னு திரும்ப கேட்குறீங்க. லவ் யூ டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அட நீ எதாலும் சொல்லிக்கிற நான் என்ன போயிருக்கேன் ஆன்னு கேட்டே இருந்தேனா. நீ சொல்கிறப்ப நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நீ தான் உன்னோட அத்தை பொண்ணு இருக்கா அவளை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பியே. உங்களோட அத்தை பொண்ணு யாரு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நான் எப்போ சொல்கிறேன் என்னோட அத்தை பொண்ணு தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ன எல்லாம் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா, எங்கள் ப்ராங்கா கேமரான்னு கேட்குறீங்க. தலையில் திரும்ப ஒரு போட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரித்து பாருடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதை பிரித்து பார்க்குறீங்க. பிரித்து பார்த்தா குழந்தைங்க அதாவது குட்டி குட்டியாக ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா பாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லவும் நல்லா பார்க்குறீங்க. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிக்கிறப்போ கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வருது. எங்கே அப்படின்னா உங்களோட வீட்டில் ஒரு ஆல்பம் இருக்குது. ஸோ அந்த ஆல்பத்தில் இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ ஆல்பம் இருந்துச்சு. ஆமாம் அது எப்படி உன்ட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹோபி சிரிச்சுக்கிட்டே இனிமே உனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. தெரியலடா ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவும் நீ தான் என் அத்தை பொண்ணு அப்படிங்கிறாரு. அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. நீ தான் என் அத்தை பொண்ணு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. நீ தான் அத்தை பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் நிஜமாவா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே இப்போ பக்கத்தில் ஒரு பையன் இருக்கானா அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீயா அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தா தெரியலையே என்ன நான் தான் நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அவரோட மூஞ்சிக்கிட்ட வச்சு காட்டுறாரு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்துட்டு மேட்ச் ஆகுது. நீ எப்படி என் கூட ஃபோட்டோவில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் பைத்தியம் அதான் சொல்கிறல நீ தான் என்னோட அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் நம்பவே முடியல. எனக்கு எப்படி வில்லேஜில் ஒரு அத்தை பையன் மாமா பையனா யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா நான் தான் உன்னோட மாமா பையன். உனக்கு புரியுதா இல்லையா. நீ என்னோட அத்தை பொண்ணு நான் உனக்கு மாமா பையன் டி அப்படிங்கிறாரு. அது எப்படி எனக்கு தெரியாமல் நாங்கள் சிட்டியில் தானே இருக்கோம். அங்கே யாருமே ரிலேட்டிவ் வந்துட்டு வில்லேஜில் இல்லை அப்படி மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் ஹோபி சொல்கிறாரு. அதுவா நீ சின்ன வயசாக இருக்கிறப்பவே அதாவது இந்த ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தியா இதான் லாஸ்ட் ஓகேவா. அன்றைக்கி தான் உன்னை லாஸ்ட்டாக பார்த்தேன். ஸோ அப்போவே வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சும்மா வீட்டுக்கெல்லாம் வந்து போக தான் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் சொத்து தகராறில் உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே வரதை விட்டுட்டாங்க. அதனால் இப்படி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்லிட்டு இருக்கிற ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கதையாடி நிஜம் எவ்வளோ நாள் தெரியுமா உனக்கு கண்டுபிடிக்கும். ஸோ வந்துட்டு எப்படியா கடிச்சு இந்த ஃபோன் பாரு இந்த ஃபோனே நான் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ட்டு காட்டுறாரு. அதனால ஆப்பிள் ஃபோனு எனக்காக எதுக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கினேன் அது உனக்கு எதுக்கு வாங்கிக்கிட்டேன் எனக்காக வேணா எனக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கணும்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி பெரிய ஃபோன்லாம் வாங்கினாதான் வந்துட்டு நீ நிறைய யூஸ் எல்லாம் பண்ணுவியாமவே. அது என்னென்னமோ சொன்னாங்களே இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. உனக்கு அதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஃபஸ்ட்டு தெரியாது இப்போ தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாமே உனக்காக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட ஃபாலோவர் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாலோவரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஐடி இருக்குது. ஆனால் அது வந்துட்டு ஹோபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. சும்மா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறீங்க. தொலைச்சா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உனக்காக நான் வந்துட்டு சிட்டியில் தான் படித்தேன். அப்போது உனக்கு தெரியல. அதுக்கப்புறமா உனக்காக நான் இது போடலாம். அது வந்துட்டு எவ்வளோ ரேட் தெரியுமா வீட்டில் சண்டை போட்டு வாங்கினேன். அப்போது வந்துட்டு உன்னை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டுபிடிச்சிட்டேன் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ முடியல சத்தியமாக முடியல எனக்கு தலையை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு
ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, என்னோட அத்தை பொண்ணு நீ தான், ஓகேவா? ஸோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் சொத்து பிரச்சனை, அதனால எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட வில்லேஜ்லலாம் யாரும் ரிலேட்டிவ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் என் அப்பா சொல்லுவார், உனக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் என் அம்மாட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நானும் பெருசாக அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்களை இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு அவரோட பைக் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, அந்த பைக்கில் என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த சைக்கிள் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு, அவ்வளோதான். அந்த பைக்கில் எல்லாம் கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டார். கேட்டால் என்னோட அத்தை பொண்ணுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்களும் வந்துட்டு அப்படியே கடுப்பில் தான் இருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த பைக்கில் ஒரு ரைட் போகலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் நிஜமாவா அப்படின்னு கேட்கவும், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சு, நீங்கள் ஓட்டுற மாதிரி வந்துட்டு உட்கார வச்சு, அவர் பின்னாடி உங்களை பிடிச்சி அப்படியே ஓட்டு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பார்க்குறது, டே நைட்டாக இருக்குதுடா, எங்கேயாவது விழுந்து வாரிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் சொல்லி கொடுக்குற மாதிரியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் சும்மா தான் கையை வச்சுட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ பின்னாடி ஹோபி உட்காந்துட்டு உங்களை வந்துட்டு நல்லா பின்னாடி இருந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அந்த வண்டி வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது உங்களுக்கு. அவரோட ஃபேஸ் வந்துட்டு உங்களோட உங்களோட ஃபேஸ் கிட்டேயே உரசுற மாதிரி இருக்கா? ஸோ அந்த ஃபீல்ல ஒரு மாதிரி இருக்குது. வெக்க வெக்கமா வருது உங்களுக்கே. ஐயோ! என்ன பெருமாளே! எனக்கு எதுக்கு வெக்கம் வருது? ஐயய்யோ! எனக்கே வெக்கம் வருதே கடவுளே! அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபிக்கே சிரிப்பா வருது. நீங்க இந்த மாதிரி புலம்புறதெல்லாம் அவருக்கே கேட்குது. அப்படி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பீங்க. ஸோ ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நல்லா தான் ரோடு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ரோடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே போறீங்கன்னு 2 பேத்துக்குமே தெரியல. கரெக்டாக வந்துட்டு ஹோபி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்றாரு. நீங்களும் சொல்றீங்க. 2 பேரும் இறங்குறீங்க. ஸோ இறங்குனா அங்கே ஒரு குட்டி டென்ட் மாதிரி இருக்குது. இது என்னடா மறுபடியும் டென்ட்? ஒரு வேளை சுற்றி சுற்றி நம்மளோட டென்ட்டுக்கே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹோபி வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு நிறைய செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குட்டியாக வெட்டிங்லாம் வந்துட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்களே வெட்டிங் கல்யாணமே பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நிறைய கேண்டில் லைட் டின்னர், அதுக்கப்புறமா அந்த வெட்டிங் ரிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும், சாரி ரெஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு இது இருக்கும்ல, சாரி எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்க்குறீங்க, இதே எல்லாம் ஒரு செட்டப்பும். ஆமாம், உன் வீட்டில் என் வீட்லேயும் பிரச்சனை, கல்யாணம்லாம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா தானே ஆகும். அப்புறம் பின்னாடி போயிட்டு நீ பாட்டுக்கு இல்லை எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை எனக்கு தானே, அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் கையெழுத்து போடுறீங்க, உன்னை போய் நான் வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் அவரும் கையெழுத்து போடுறாரு. அந்த பேப்பரை கொண்டு போய் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்தா வேலை முடிஞ்சு கல்யாணம் பதிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஹோபி இப்போ கையில் ஆல்ரெடி ஒரு ரிங் வச்சிருப்பார்ல, ஸோ அந்த ரிங்கோட பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடி முட்டி போட்டு உங்ககிட்ட அந்த ரிங் அப்படி இருக்குதுல்ல, ஸோ அந்த ரிங் அப்படியே நீட்டிட்டு, நீ என்னோட ஒய்ஃபாக இருப்பியா, நான் கண்டிப்பாக ஒன்று நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் உன்னோட நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் நெருங்கி நெருங்கி போகிறப்பெல்லாம் அவர் வந்துட்டு விலகி விலகி தான் போயிருப்பார். நான் வந்துட்டு என்னோட அத்தை பொண்ணு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாரு. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்கே, இப்போ கூட என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோபி மறுபடியும், ஏய் எவ்வளோ நேரம் கை நீட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கை அப்படி விரல் காட்டுறீங்க. ஸோ ஹோபி உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. அப்புறமா அவர் நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் இன்னொரு ரிங் எடுத்து ஹோபிக்கு போட்டு விடுறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. உங்களால் நம்பவே முடியல. அப்படியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ரிங்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு அடுத்து உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரிங்கு போட்டதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ தான் கல்யாணம் முழுமையடையும் அப்படிங்கிறாரு. உனக்கு பண்ணுவாங்க கிஸ், நீ பண்ண வேலைக்கு அப்படிங்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன்னால் தான் காலையிலேருந்து நான் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சேன், எவ்வளோ அழுதுருப்ப தெரியுமா நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் உட்காந்து நடந்த மொத்த கதையை சொல்கிறீங்க அந்த கனவு ஃபுல்லாகவே. அவருக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட உனக்கு கனவு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரில வந்துச்சே, அவ்வளோதான் என் சாப்டரே முடிஞ்சுன்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் வெறும் கனவாக போயிடுச்சு. சாமி கடவுளே நல்ல வேலை அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஹோபி பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, சரி ஓகே அந்த கனவெல்லாம் விடு, இப்போது ரிங்கெல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்க. கிஸ் கொடுப்பாங்களா ரிங்கெல்லாம் போட்டால், அப்போ தானே கல்யாணம் அடையும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ லைட்டாக சிரிப்படுது, வெக்கமாகவும் இருக்குது. முடியாது அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, என்னப்பா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு முடியவே முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவரும் உங்களுடைய பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஓடுறப்போ முன்னாடி ஒரு பர்சன் மேலே அப்படியே முட்டி பம்ப் ஆகிட்டு இந்த பக்கம் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. லைட்டாக இருட்டாக்கிறதுனால தெரியல. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா சாரா, அடியே இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கிற, இங்கேயும் நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ கனவாயுது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்குது. இல்லடி கனவு இல்லடி கனவு இல்லடி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லவும், அத்தை நானும் கேட்குறேன், நீ எப்படி இங்கே வந்தான்னு அவள் கேட்குறா. ஸோ இந்த பக்கம் இருந்து ஹோபி, அந்த பக்கம் இருந்துட்டு 2 பேர் வராங்க. ஸோ 2 பேர் இந்த பக்கம் வந்துட்டு கையை கட்டி நின்று சிரிச்சுட்டே உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க. அட பாவிங்களா, இதை கூட ஒரே மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால இப்படி தான் ஒரே மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ணி, ஒரே மாதிரி கல்யாணம்லாம் பண்ணி, ஒரே நாள் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லவும், போதும் போதும் எத்தனை பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்து ஒயன் எதுக்கு தலை தெறிக்க ஓடி வந்த அப்படின்னு கேட்குறா. அதை நான் கேட்கணும், நீ ஏன் தலை தெறிக்க ஓடி வந்த அப்படின்னு நீங்கள் அவளை கேட்குறீங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, அது வந்து கிஸ்ஸு கேட்குறாருடி, அதான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அவள். நீங்கள் அதே தான் இவனு கேட்டேன், அதான் நானும் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க. ஸோ ஹோப் இப்போ அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பக்கத்தே வந்துட்டு சாரா பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படியே 2 பேத்துக்கு சமஷாக்கு, அதுக்குள்ளே பக்கத்துலேயே வந்துட்டாங்களான்ட்டு. இப்போ நீங்கள் தப்பிச்சு ஓடவும் முடியாது, ஏன்னா அவங்களால பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ பின்னாடி இருந்து பிடிச்சி அப்படி தூக்கி சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி சாமியாக ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்க டியர், இந்த 1 ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது 1 ஷாட்டா 2 ஷாட்டா ஓகே, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா டியர்? ராகவி டியர், நிஜமாவே சாரி. நீங்கள் வந்துட்டு அந்த கமெண்ட் பார்த்தேன், நிஜமாவே சாரி. எனக்கு புரியுது, நம்ம வந்துட்டு நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஸோ இது மாதிரி எப்போ பார்த்தோம் அப்படின்னா தான் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதே நான் சேடாக முடித்தா எப்படி இருக்கும்? ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. பட் நான் இன்னொரு பாட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை முடிச்சிருப்பேன். பட் சரி ஓகே, சும்மா சஸ்பென்ஸாக போடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டீங்க, அதனால் வந்துட்டு நான் சீக்கிரமாக போட்டேன். இல்லைன்னா ஒரு 4 நாள் கழிச்சு போடலான்னு நினச்சேன். பட் நீங்கள் நிறைய பேர் 2-3 பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்காக நான் சீக்கிரமாக போட்டுட்டேன். இது ஹாப்பி எண்டிங் தான். நான் என்றைக்குமே முடிஞ்ச அளவுக்கு சேட் எண்டிங் போடவே மாட்டேன். அப்படியே நான் சேட் எண்டிங் போடுறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பாட் நான் போட்டுருவேன், ஓகேங்களா? ஏன்னா என்னாலே தாங்கிக்க முடியாது சேட் எண்டிங் எல்லாம். அதனால் கண்டிப்பாக நான் இன்னொரு பாட் போட்டுருவேன். ஓகேவா டியர்? ஸோ இப்போ நீங்கள் ஹாப்பியா? ஓகேவா? இது பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? சரி ஓகேங்க டியர், இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? சட்டா ஸ்டோரி இது பிடிச்சிருக்கா?